எல்லாருக்கும் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் அரவிந்தராஜ். என்னுடைய இந்த திரைப்பயணத்தில் கதையும் திரைக்கதையும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கதைங்கிறது எங்களுக்கு தெரியுது சார், ஆனால் இந்த திரைக்கதைங்கிறது என்னன்னு புரியலையே, கதை தானே திரைக்கதை அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான், ஏன்னா கதை தான் திரைக்கதை. ஆனால் ஒரு திரைப்படத்துக்காக அந்த கதையில் நம்ம பல மாற்றங்களை செய்வோம். ஏன்னா திரைப்படங்கிறது உங்களுக்கு ஒளியும் சேர்ந்தது. கதைங்கிறது நீங்கள் படிக்கும்போது ஒரு கதையை எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க அந்த கதையில் ஓடும். உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கதை உங்களுக்கு தோணும். ஒரு காடு, ஒரு அடர்த்தியான ஒரு காடு அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாங்கன்னா, நான் பார்த்த அடர்த்தியான காடு தான் எனக்கு தெரியும், நீங்கள் பார்த்த அடர்த்தியான காடு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதையே ஒரு காடை ஒரு திரைப்படத்தில் நம்ம காட்டுறோம், ஒரு அடர்த்தியான காடுங்கும் போது அதை பலர் பார்ப்பாங்க. அவங்க எல்லாருடைய எண்ணத்திற்கும் நம்ம அதற்கு ஒரு வடிவ கொடுக்கணும். இதுதான் ஒரு கதைக்கும் திரைக்கதைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இன்னைக்கு பலர் சொல்லுவாங்க, ஒரு கதையாக படிக்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் அதை திரைக்கதையாக இது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, படமாக பார்க்கும்போது அதில் ஏற்பட்ட அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படலைன்னு. இதை சரி பண்ணுறது தான் இந்த திரைக்கதையோட ஒரு முக்கிய பகுதி. ஏன்னா திரைக்கதைங்கிறது பல ரசிகர்களின் ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா கதையாக படிக்கும்போது அவங்க ஒரு இதில் அதை நினச்சிருப்பாங்க. அவங்களுடைய நினைவுகள் அத்தனைக்கும் ஒரு உருவம் கொடுக்குற மாதிரி அந்த திரைக்கதை அமைஞ்சிருந்தா நிச்சயமாக அந்த முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த கதையும் திரைக்கதையும் தான். திரைக்கதையினால் வெற்றி பெற்ற பல படங்கள் இருக்குது. வெற்றி பெற்ற படங்கள் எல்லாத்துலேயும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை சரியான அமைப்பில் அமைஞ்சிருக்கும். அதனால தான் அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சுது. அப்படி வெற்றி பெற்ற சில படங்களை எடுத்து அந்த திரைக்கதைகளை நம்ம ஒரு ஆய்வு செஞ்சு எல்லாரும் கலந்துரையாடலாட்டம் நம்ம பேசணும்னா அதன் மூலமாக திரைக்கதைனா என்னங்கிறது எல்லாருக்குமே எளிமையாக புரியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்படி திரைக்கதையில் வெற்றி பெற்ற மிகப்பெரிய கல்ட் மூவின்னுவாங்க. கல்ட்டுனா என்னன்னா, அதை ஒரு மாடலாக வச்சுட்டு எல்லாரும் அதற்கு பின்னால் வரவங்களாம் அதே மாதிரி அந்த பாணியை தொடர்ந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ட்டு மூவியான வசந்த மாளிகை அப்படின்ற ஒரு படம். ஏன் இப்படி செஞ்ச? 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தையை வச்சுக்கிட்டு 3 மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய ஒரு படம் பண்ண முடியுமா? முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. அதுலேயும் மிகப்பெரிய வெற்றி படம், வெள்ளி விழா கட்ட படம் வசந்த மாளிகை. அந்த 3 வார்த்தையை வச்சுக்கிட்டு அதுதான் கதையினுடைய மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். நம்ம கதையை பற்றி பார்க்கும்போது அந்த கதையினுடைய திருப்பு முனைன்னு சொல்கிறோம்ல, அந்த திருப்பு முனைங்கிறது இந்த 3 வாக்கியங்கள் தான். இந்த 3 வார்த்தைகளில் தான் அந்த கதையே நடக்குது. இது 1972ஆம் ஆண்டு நம்ம ராமாநாயுடு அவர்களும் விஜய சுரேஷ் கம்பைன்ஸ் இணைந்து தயாரித்த படம் இந்த வசந்த மாளிகை படம். தெலுங்குல கௌசல்யா தேவ் அப்படின்ற எழுத்தாளர் எழுதின ஒரு கதை தான் இந்த வசந்த மாளிகை. தெலுங்குல பிரேம் நகர்ன்ற பேரில் அக்னேனி நாகேஸ்வர ராவ் அவர்கள் நடித்து தெலுங்குலையும் மிகப்பெரிய வெற்றி கண்ட படம் இந்த வசந்த மாளிகை படம். இதை தமிழில் பண்ணும்போது யாரை வச்சு பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களையும் வாணிஸ்ரீ அவர்கள், அதாவது சிவாஜி வாணிஸ்ரீ அப்படின்ற அந்த பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பேர். இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு வார்த்தை இப்போ சொல்கிறாங்களே, காதலர்களுக்கிடையே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். அது மாதிரி சிவாஜி சாருக்கும் வாணிஸ்ரீக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஏன்னா இந்த கதையை பற்றி இன்னொன்று சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த கதைக்கு வசனம் எழுதியவர் நமது வசனகர்த்தா, சிறந்த வசனகர்த்தா பாலமுருகன் அவர்கள். பாலமுருகன் சாருடைய மகனார் பூபதி ராஜான்னு அவர் நிறைய படங்களுக்கு அப்பாவை போலவே ஒரு எழுத்தாளராகவும் வசனகர்த்தாவாகவும் ஒரு இயக்குனராகவும் இருந்திருக்கிறார். இந்த பாலமுருகன் சார்கிட்ட இந்த கதையை
ராமாநாயுடு சாரும் பிரகாஷ் ராவ் சார். பிரகாஷ் ராவ் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர், வசந்தமாளிகை படத்தினுடைய இயக்குனர். இவங்க வந்து இந்த பிரேம்நகர் கதையை கொடுத்து இதை அப்படியே தமிழில் பண்ணுறோம், நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொன்னபோது இவர் அந்த படத்தை பார்த்துட்டு பாலமுருகன் சார் வந்து சொன்னாராம், இது என்னுடைய ஜேர்னலில் இல்லையே. ஏன்னா பாலமுருகன் சார் ஏற்கனவே சிவாஜிக்கு வந்து ராமனத்தினை ராமனை எழுதினவர், பட்டிக்காடா பட்டணமா படத்துக்கு எழுதினவர், ராஜபாட் ரங்குதுரையும் அவர் தான் எழுதினார். ஒரு அற்புதமான ஒரு வசனகர்த்தா, அற்புதமான திரைக்கதை ஆசிரியர். இந்த படத்தை பார்த்துட்டு இது கதை வந்து ஒரு நேர்கோட்டில் தானே இருக்குது, இதில் வந்து ஒரு திருப்பங்களோ ஒரு இதுவோ நிறையா இல்லையே, இது எப்படி, இது என்னுடைய ஜேர்னரில் இல்லை இந்த கதை அப்படின்ற மாதிரி சொன்னப்போ இயக்குனர் பிரகாஷ் ராவ் அவர்கள் வந்து இவர்கிட்ட என்ன சொன்னாராம், இதை நீங்கள் வந்து ஒரு கதையாகவோ பல திருப்பு முனைகள் நிறைந்த பல சம்பவங்களின் கோர்வையாக நீங்கள் பார்க்காதீங்க, இது வந்து ரெண்டு இதயங்கள் அவ்வளோதான். அப்படிங்கும்போது இவர் பாலமுருகன் சாருக்கு புதுசாக அது தெரிஞ்சிருக்கு, ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. என்ன இது ரெண்டு இதயங்கள், அற்புதமாக இருக்க இந்த வார்த்தையே. ரெண்டு இதயங்களுக்குள்ள எப்படி ஒரு நேசமும் அன்பும் காதலும் ஏற்பட்டது, அது எப்படி ஒரு அந்த சின்ன ஒரு ஏன் இப்படி செஞ்ச, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், அந்த சின்ன வார்த்தையினால் எப்படி ஒரு பிளவாக மாறுந்து அது எந்த அளவுக்கு அவங்கள இழுத்துக்கிட்டு போனது, மறுபடியும் அந்த இதயங்கள் எப்படி ஒன்றா சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கதைன்னும் போது இவருக்கு வந்து அதில் ஒரு பெரிய பிடிமானம் கிடைச்சிடுச்சு. அதற்கு பிறகு இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்க அந்த ஸ்டைல் ஆஃப் வசனங்களும் சரி, அந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க ரெண்டு இதயங்களை பற்றின விஷயமாகவே இந்த கதை இருக்கும். காதல் கதையில் எவ்வளவோ, காதல் கதையில் வந்து வெளி விஷயங்கள்னால வந்து காதல் உடையும், இல்லை ஒரு மூணாவது ஆள்னால காதல் உடையும், இதில் அது எதுவும் கிடையாது. இந்த ரெண்டு இதயங்களுக்குள்ளே தான் வந்து சின்ன மோதல், ஒரு சின்ன நெருடல், அதில் ஒருத்தர் எப்படி இன்னொருத்தர் எப்படின்னு அற்புதமான இந்த வார்த்தையை வச்சு அவர் பண்ணியிருக்க பிறகு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இதயங்களின் கதையாக தான் இருக்கும் முழுக்க. ஒரு இதயம் சிவாஜி சார்து, ஒரு இதயம் வாணிஸ்ரீ அம்மா. இது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கதையை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், இந்த 3 வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுக்க முடியுமா என்பதற்கு உதாரணம் இந்த வசந்தமாளிகை படம். இதில் பணியாற்றிய கலைஞர்கள் அனைவருமே அற்புதமான கலைஞர்கள். கேவி மகாதேவன் ஐயா அவங்களோட இசை சாம்ராஜ்யம். அவர் எவ்வளவோ சாதனைகள் பண்ணவர். வசந்தமாளிகை படத்தில் வருகிற அத்தனை பாடல்களும் ஹிட்டு பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும். அதுலேயும் குறிப்பாக மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், குடிமகனே, எல்லாமே வந்து 2 மனம் வேண்டும், யாருக்காக இது யாருக்காக, எல்லாமே வந்து அற்புதமான பாடல்கள். இது அந்த கேவி மகாதேவன் ஐயாவோட இசைக்கு பாடல்களை அமைத்தவர் நமது கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள். கேட்கணுமா, அவர் ஒரு இசை சாம்ராஜ்யம்னா தமிழ் கவிதையின் தலைமகன் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக எழுதியிருப்பார். 2 மனம் வேண்டும் பாட்டெல்லாம் இன்னைக்கு கேட்டாலும் ஒன்றுக்கும் உண்மையிலே நமக்கு 2 மனசு இருந்தால் எப்படி தேவை போல இருக்கே அப்படின்னு யோசிக்க வச்சுருவார். அந்த அளவுக்கு அற்புதமான பாடல்களை வந்து தத்துவார்த்தமான பாடல்கள், எல்லாத்த விட அந்த கதையோடு ஒட்டி போகிற பாடல். அதுவும் அந்த கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ, அந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு துண்டா படத்துலேருந்து எங்கேயோ வெளியில் போகாது. அந்த பாட்டை நீங்கள் படத்துலேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னா படம் நமக்கு குறையும். அந்த அளவுக்கு வந்து படத்தோட ஒட்டி போகிற பாடல்கள். இயக்கியவர் பிரகாஷ் ராவ் அவர்கள். அற்புதமான ஒரு இயக்கம் அவருக்கு. இதில் இன்னொரு பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஏற்கனவே தெலுங்கில் பண்ணினது ஒரு பலம். அங்கே இது பண்ணும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரே படத்தை 2வது தடவை பண்ணும்போது இன்னும் பெரிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதில் இன்னும் ஆழமாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த கதை, இப்போ நம்ம அந்த படத்தை பற்றி கதையை பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் பிளே பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டில் அமைக்கப்பட்ட ஒரு கதை. காதலனும் காதலியும் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு இடையில் நேசம் உண்டாகுது. அதை எப்படி சொல்கிறதுன்னு முடியாமல் 2 பேரும் தவிச்சாங்க. வழக்கமாக எல்லா காதல் கதைகள்லையும் வர மாதிரி அதை எப்படி அவங்க வெளிப்படுத்தின பிறகு அவங்களுக்கு இடையில்
எப்படி ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டது, அந்த பிளவு எந்த அளவுக்கு வந்து அவங்களை இழுத்து கொண்டு போய் இறுதியில் அவர்கள் சேர்ந்தார்களா சேரவில்லையா என்பதுதான் வந்து இந்த படத்தினுடைய கதை. இந்த நேரடியான கதையை சொல்லும்போது என்றைக்குமே வந்து ஏன்னா எடுத்தோடனே நம்ம கதாபாத்திரங்கள் அறிமுகம், அடுத்து கதையினுடைய வளர்ச்சி, கதையினுடைய உச்சம், அதற்கடுத்து இது வரைக்கும் நம்ம போட்ட அத்தனை முடிச்சுகளையும் பிரிக்கிற மாதிரி கதையினுடைய நீட்டம், அதாவது இன்டர்வலுக்கு பிறகு வர பகுதி, அதற்கு பிறகு வந்து கிளைமேக்ஸ் உச்சகட்ட காட்சி. இதுதான் வந்து இந்த நேரடியாக கதையை பண்ணுறதோட ஃபார்முலா. இதில் வந்து இவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய வித்தியாசம். எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்க, லவ்வில் ஃபெயிலியர் ஆகிட்டா குடிகாரன் ஆயிடுறான்ற மாதிரி காட்டுவாங்க. இதில் லவ்வில் ஃபெயிலியர் ஆன பிறகு இவர் குடிக்கிறத விட்டுடுறாரு. நல்லா கவனித்து பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ஒரு குடிகாரனாக இருக்கிற ஒரு சிவாஜி கேரக்டர், அவர் ஏன் குடித்தார் அப்படிங்கிறது தான் கதையினுடைய உள்பலம். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்பாங்க அந்த எலிமெண்ட்டை, அவர் ஏன் குடிக்கிற இந்த அளவுக்கு ஒரு குடிமகனாக மாறினாருங்கிறதுக்கு. இந்த சிவாஜி கணேசன் சார் அறிமுகப்படுத்தும் போதே முதல் காட்சியிலேயே விமானத்தில் குடிச்சிட்டு வருவார். அதே விமானத்தில் விமான பணிப்பெண்ணாக பணிபுரிகிறவங்க வந்து வாணிஸ்ரீ. இவர் வந்து அழகாபுரி ஜமீனோட சின்ன ஜமீன் சிவாஜி அவர்கள். அதில் வந்து அவருக்கு அந்த பாசமுங்கிறது மாத்திரம் கிடைக்காது. ஜமீன்தாரோட வாரிசாக இருந்தாலும், கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும், எத்தனையோ ஏக்கர் இடங்கள் சொந்தமாக இருந்தாலும், ஏன்னா அவர் தன்னுடைய ஜமீனை சொல்லும் போதே சொல்லுவார், இங்கேருந்து தான் எங்களுடைய எல்லை ஆரம்பம், இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. ஆனால் மனுஷனுக்கு தேவை 6 அடி நிலம்தான் அப்படின்னு, அதாவது கேரக்டரை வந்து அந்த 2 வரியில் வந்து நமக்கு சொல்லிடுவார். அவ்வளோ ஏக்கர் நிலங்கள் இருந்தாலும் 6 அடி நிலம் தான் தேவை, அவ்வளோ சிம்பிளாக வந்து விஷயங்களை எடுத்துக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி. அது அந்த முதல் பாடல்லே அற்புதமாக சொல்லியிருப்பார். ஓ மானிட ஜாதியேன்னு ஃப்ளைட்டில் குடிச்சிட்டு இது பண்ணும்போது அந்த உட்காந்துருக்க ஒரு சக பயணி வந்து அவங்கள கூப்பிட்டு வாணிஸ்ரீயை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவரை உட்கார வைங்க அப்படின்னு. என்ன குடிச்சிருக்கீங்களா அப்படின்னோன்னா, ஏன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சிவாஜி. நான் எங்கள் பெரியவங்க ஒன்றும் பணத்தை சேர்த்து வச்சுட்டு போகல, இப்போ எங்கள் பெரியவங்க ஒன்றும் பாவப்பட்ட பணத்தை சேர்த்து வச்சுட்டு போகல இதை மாதிரி குடிச்சு அழிக்கிறதுக்குன்னு. உன்னை சிவாஜி அவரை பார்த்து சொல்லுவார், பெரியவங்க சேர்த்தது பாவப்பட்ட பணம்னா அதை என்ன மாதிரி ஆளுங்க குடிச்சு தான் அழிக்கணும் அப்படின்னுவார். அந்த அளவுக்கு வந்து ஒரு வித்தியாசம். அதே மாதிரி வாணிஸ்ரீயை கூப்பிட்டு சொல்லும்போது வாணிஸ்ரீ வந்து சொல்லுவாங்க, ப்ளீஸ் உங்கள் இடத்துல வந்து உட்காருங்க அப்படின்னோன்னு, இந்த பரந்த உலகத்தில் என்னோட இடம் எதுன்னு உங்களால் காட்ட முடியுமா அப்படின்னுவார் சிவாஜி சார். ஷூர் அப்படின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த இடத்துல வந்து ஃப்ளைட்டில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான், ஆனால் இந்த கதையே அதுதான். ஏன்னா தன்னையே யாருன்னு உணராத அளவுக்கு குடியில் வந்து தன்னையே மறந்து இருக்கிற ஒரு கேரக்டர் கேட்குறான், தன்னுடைய இடம் என்னுடைய இடம் எதுன்னு உங்களால் காட்ட முடியுமா இந்த பரந்த உலகத்தில்ங்கும்போது இந்த அம்மா ஷூன்றாங்க. அதுதான் கதையில் நடக்குது. நீ யார் என்பதை அவனுக்கு உணர வைக்கிறாங்கங்கிறது தான் பின்னாடி பின் வீச்சில் வர போகிற கதை. எதுக்காக சொல்கிறேன்னா, முதல் காட்சியிலேயே அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து நமக்கு வந்து எழுத்தாளர் வந்து கிளியர் பண்ணிட்டார் பாலகுமாரன் சார் அவர்கள். அந்த வசனத்துலேயும் சரி, ஏன்னா சாதாரண ஒரு காட்சி அமைப்பு தான். எல்லா படத்துலையும் நம்ம கேரக்டரை அறிமுகப்படுத்தும் போதே அந்த கேரக்டரைசேஷனையும் சேர்த்து அறிமுகப்படுத்துறது. அது வந்து திணிக்கப்பட்ட மாதிரியும் தெரியாமல் அழகாக வரும்போதே அந்த டைலாக்லேயே அது வருது, என்னுடைய இடம் இதுன்னு. ஏன்னா ஏர் ஹோஸ்டஸோட கடமையை இடத்த காட்ட வேண்டியது. இவர் கேட்குறது என்னுடைய இடம் இந்த உலகத்தில் என்னுடைய இடம் எதுன்னு உங்களால் காட்ட முடியுமா, அந்த மாதிரி அற்புதமாக கொண்டுகிட்டு வந்திருக்காரு. அதற்கு பிறகு இவங்க ஏர் ஹோஸ்டஸாக இருக்கிறது வந்து இவங்க வீட்டில் வந்து இவங்க அம்மாவுக்கு பிடிக்கல, எப்போதும் நித்திய கண்டம் பூர்ணாயுசுன்ற மாதிரி வந்து இவ்வளோ சிக்கல்கள்லே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேலையை விட்டுடு அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. சரி, இவங்க வேலை தேடி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அப்படி வேலை தேடி ஒரு ஹோட்டலுக்கு வரும்போது அந்த ஹோட்டல்லே வந்து சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த நாள், அழகாபுரி ஜமீனின் சின்ன ஜமீனோட பிறந்த நாள் பார்ட்டி கொண்டாட்டம் நடக்குது.